Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical courses உடைய degree courses உடைய application உடைய date வந்து நிறைய students comment sectionல கேக்குறீங்க. எக்ஸாக்ட்டான டேட் சொல்லுங்க மேம், கரெக்ட்டான டேட் சொல்லுங்க அப்படினு கேக்குறீங்க. நிறைய students confuse ஆயிக்கிறீங்க. My dear students, நம்மளுக்கு வந்து paramedical உடைய degree courses-க்கு first application வந்து எப்ப ரிலீஸ் பண்றதாக சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா மே 2வது வாரம் அப்படிங்கற ஒரு அப்டேட் தான் வந்திருக்குதே தவிர இன்னமும் கன்ஃபார்மா நம்மளுக்கு official announcement நம்மளுக்கு இன்னும் டிக்ளேர் பண்ணல. 2வது வாரம் நம்ம அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருக்க கூடியவங்க வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க. சோ நம்மளுக்கு எப்ப வந்து தெரிய வரும் அப்படினா once நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்க்கு முன்னாடியே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பர்ல நம்மளுக்கு அட்வர்டைஸ்மென்ட் ஆட் மாதிரி இந்த மாதிரி தெரியப்படுத்துவாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க அப்படினா இமிடியேட்டா ஒரு 2 to 3 daysல என்ன அப்படினா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ நம்ம எப்போ அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு இந்த மே மந்த் அப்படினு ரிலீஸ் பண்ணாங்க, மே 2வது வாரமா இருந்துச்சு அப்படினா நம்மளுக்கு ஒரு 15 நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்த மந்த் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து நடக்கும். அது மே மந்த் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பட் ஆனா நம்மளுக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ ஜூன் மந்தா இருந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கு காலேஜ் போகக்கூடிய டேட் வந்து செப்டம்பர் மந்த் ஆயிரும். சோ டிகிரி கோர்சஸ் 19 கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்மா டிக்கும் டிப்ளமோ நர்சிங்க்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மந்த். சோ ஜூன் மந்த் போன வருஷம் ரிலீஸ் பண்ணதுனால ஜூலை மந்த் வந்து நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போ மே மந்த் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து நம்மளுக்கு இதுக்குரிய அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ நம்மளுக்கு ஒரு ஜூலை மந்த் அல்லது ஆகஸ்ட் மந்த்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபார் ஃபார்மா டிக்கு. அதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்டோபர் மந்த், செப்டம்பர் அல்லது அக்டோபர் மந்த் வந்து டிப்ளமோ நர்சிங்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதர் டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு முடிச்சுட்டு ஃபார்மா டி அண்ட் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் அதர் டிப்ளமோ டி ஃபார்ம் டிஎம்எல்டி 1 year certificate course DRDT அந்த மாதிரி இருக்கக்கூடிய ECG டெக்னீஷியன் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகும். போன வருஷம் வந்து டிசம்பர் மந்த் தான் நடந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு இந்த வருஷம் டிலே ஆகாது. சோ நிறைய CBSE ஸ்டூடெண்ட்ஸுமே கேக்குறது எங்களுடைய ரிசல்ட் வந்து இன்னும் வரவே இல்லை, மே 20 தான் சொல்லியிருக்காங்க, பட் அது கன்ஃபார்மா தெரியாது. சோ நாங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. சோ யாருமே நீங்க ஸ்டேட் போர்டு ஆகட்டும் சரி, சென்ட்ரல் போர்டு ஆகட்டும் சரி, நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுக்கு மே செகண்ட் வீக்னு சொன்னது கண்டிப்பா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. சோ ஜூன் மாசம் தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா மே செகண்ட் வீக்னா நம்ம நியர்லி இப்ப வந்து மே செகண்ட் வீக்ல தான் நம்ம இருக்கிறோம். சோ இன்னமும் நம்மளுக்கு பெரிய அப்டேட் எதுவுமே கிடைக்கல. நம்மளுடைய அமைச்சர், மருத்துவ கல்வி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கண்டிப்பா இதோடைய பிரஸ்ஸ வந்து இதோடைய இன்ஃபர்மேஷனை பிரஸ் மூலமா தெரியப்படுத்துவாங்க. சோ அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கூலா ரிலாக்ஸா இருங்க. ஒன்ஸ் அப்டேட் வந்த உடனே கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துவோம். எப்படி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும், எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி அதை ஃபாலோ பண்ண வைப்போம். சோ அதனால நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ ஸ்டேட் போர்டு அண்ட் சென்ட்ரல் போர்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே கூலா ரிலாக்ஸா இருங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் நம்மளுக்கு பிரைவேட் காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மொத்தம் 18 காலேஜஸ்ல இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்குது. சோ அதை தவிர கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, எம்எல்டி, எம்ஆர்ஐடி, பி ஃபார்ம் இந்த கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மதர் தெரசா பிஜி போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்குது. தென் ராஜீவ் காந்தி ஆஃப் வெட்னரி கோர்ஸ் வந்து ராஜீவ் காந்தியில இருக்குது. சோ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அட்டாச் பண்றேன். சோ நீங்க சென்டாக்ல வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுக்கு வந்து இந்த சென்டாக் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ இதோடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. சோ எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டெமோ வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா கூலா இருங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்த உடனே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். சோ நீங்க பண்ண வேண்டியது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம
நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.